நாம இன்னைக்கு இத்தனை அணிகள் 23 அணிகள் இன்னைக்கு அறிமுக கூட்டம் நடத்திருக்கிறோம். ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவோட நன்மை என்ன? அங்கேயும் பல அணிகள் இருக்கு. சசிகலா அணி, டிடிவி அணி, ஓபிஎஸ் அணி, இப்ப புதுசா ஒரு அணி இருக்கு, அதுதான் திரு செங்கோட்டையன் அணி. ஆனா உன்னே ஒன்று சொல்றேன், இந்த அத்தனை அணிகளும் நிச்சயமா தேர்தல் நேரத்தில் பாஜகவோட ஐக்கியமாயிடும். அவங்க எல்லாம் ஒரே அணியில சேர்ந்துருவாங்க. இருந்தாலும் நாம அலட்சியமா இருக்கக்கூடாது. 2021 தேர்தலில் ஒன்னா வந்தாங்க, நாம எல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டு மக்களோட துணையோட துரத்தி அடிச்சோம். ஒன்னா வந்ததுனால தானே நீங்க ஜெயிச்சீங்க அப்படின்னாங்க. 2024 பிரிஞ்சு வந்தாங்க. அப்பவும் நாம அத்தனை பேர் சேர்ந்து தமிழ்நாட்டு மக்கள் துணையோட துரத்தி அடிச்சிருக்கிறோம். அவங்க இந்த வருஷம் இந்த சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமா கூட்டணி ஒன்னாதான் வருவாங்க. ஆனா எத்தனை புது அணிகள் வந்தாலும் நிச்சயமா தேர்தல் களத்தில் ஜெயிக்க போறது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான, நம்முடைய தலைவர் தலைமையிலான நம்முடைய திமுக கூட்டணி அணி என்பதை நாம உறுதிப்படுத்த வேண்டும். எனவே நம்முடைய சாதனை திட்டங்களை தினமும் மக்கள்கிட்ட கொண்டு போய் பேசுங்க. தேர்தலுக்கு முன்பாக நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாக்காளரையும் குறைந்தது 4 அல்லது 5 முறை நேரில் சந்திச்சு பேச வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். பொதுமக்களுடைய பேசுங்க, பொதுமக்களுடைய கோரிக்கைகளை கேளுங்க. அவங்க வைக்கிற கோரிக்கைகளை செய்ய முடிஞ்சதுன்னா, உங்களால முடிஞ்சதுன்னா நீங்களே செஞ்சு கொடுங்க. அப்படி உங்களால முடியலன்னா, முடியாதவற்றை உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், மாமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து செல்லுங்க. ஒரு நாள்ல 2 மணி நேரம், குறைந்தது 2 மணி நேரம் கழகத்திற்காக செலவிடுங்கள். நம்முடைய தலைவர் சொன்னது போல வார இறுதி நாட்கள், சனிக்கிழமை இல்ல ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் முழுக்க கழகத்துடைய பணிகளில் ஈடுபடுங்க. வாக்காளர் பட்டியலை சரிபார்ப்பது, அதே போல நடுநிலையான வாக்காளர்கள், அவங்க நமக்கு வாக்களிக்கிறதா இல்ல எதிர்நிலைக்கு வாக்களிக்கிறதான்னு முடிவு பண்ணாம இருப்பாங்க. அவங்களை எல்லாம் சந்திச்சு நம்முடைய கழக ஆதரவுகளாக மாற்றுவது போன்ற பணிகளை நீங்கள் இன்றிலிருந்து துவங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுக்கான அந்த வழிகாட்டுதல்களை தலைமை கழகமும் மாவட்ட கழகமும் உங்களுக்கு வழங்கும். அதே போல வாக்காளர்களை சந்திக்க நம்ம அதிகமா செலவு பண்ண தேவையில்லை, பிரம்மாண்டம்லாம் தேவையில்லை. ரொம்ப சாதாரணமா திண்ணை பிரச்சாரங்கள், சின்ன சின்ன கருத்தரங்க கூட்டங்கள், தெருமுனை கூட்டங்கள், நலத்திட்ட வழங்க, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்க நிகழ்ச்சிகள், இப்படி மிக எளிமையா திட்டமிட்டு பொதுமக்களை சந்திங்க. களத்துல எப்படி உழைக்கிறோமோ இப்பொழுது அதே போல சோசியல் மீடியாக்குள்ளயும், இன்டர்நெட் மிக மிக முக்கியமாயிடுச்சு, சோசியல் மீடியா, அதுலயும் நாம துடிப்பா செயல்படணும். எல்லா ஊடகங்களும் உண்மையை சொல்லுமான்னு தெரியாது. ஆனா நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஊடகமா மாறி நம்முடைய கழகத்துடைய சாதனைகளை, அரசினுடைய செயல் திட்டங்களை, கழகத்துடைய கொள்கைகளை நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். 2026 தேர்தலில் நம்முடைய அணி 200 தொகுதிக்கு மேல ஜெயிக்கும்னு நம்முடைய தலைவர் அவர்கள் உறுதிமொழி எடுத்திருக்கிறாங்க. அந்த டார்கெட் அடையணும்னா அந்த டார்கெட் மட்டும்தான் நம்முடைய கண்களுக்கு தெரிய வேண்டும். 2026 நம்முடைய அணி நிச்சயம் 200 தொகுதிகளுக்கு மேல வெல்லணும்னா அதற்கு சென்னை தெற்கு இருக்கக்கூடிய சைதாப்பேட்டை, விருகம்பாக்கம், மதுரவாயில், சோழிங்கநல்லூர், வேளச்சேரின்னு அத்தனை தொகுதியிலையும் சென்ற தேர்தல் போல கழகம் நிச்சயம் மீண்டும் வென்று காட்ட வேண்டும். 200 தொகுதிகளுக்கு மேல வெல்லும் அப்படின்னா சென்னை தெற்கில் உள்ள அந்த 5 தொகுதியிலிருந்து அதற்கான கணக்கை நாம் தொடங்க வேண்டும். அதுக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் 100% இல்ல 200% உழைக்க தயாராக இருக்க வேண்டும். போற போக்குல கும்பலா போனோம் அப்படின்னா ஜெயிக்க முடியாது. போர்ல அணி அணியா திட்டமிட்டு போனோம்னா கண்டிப்பா போர்ல ஜெயிக்க முடியும். அதே மாதிரி நாம அணி அணியா போய் 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிற அந்த ஜனநாயக போர்ல நிச்சயம் வென்று காட்ட வேண்டும். அந்த உறுதியோடு அடுத்து வர்ற ஒவ்வொரு நாளும் நம்முடைய பயணத்தை நாம் செயல்படுத்திக் கொள்வோம்.